நமக்கு லைஃப்பில் டவுட்டாக இருக்கும். நம்மளோட லைஃபோட பர்பஸ் என்ன? நம்ம எதுக்கு இந்த லைஃப்பை லீட் பண்ணிகிட்ருக்கோம்? எதுக்காக வாழ்கிறோம்? அப்படின்னு நிறைய டவுட் இருக்கும். சில சமயம் நிறைய சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் கூட நம்ம எல்லாமே சாதிச்சிட்டோம், ஆனால் ஏதோ ஒரு வெறுமை, ஏதோ ஒரு எம்டினஸ் இருக்கே லைஃப்பில், இப்படிலாம் நமக்கு ஒரு செகண்டாவது நம்ம லைஃப்பில் தோணி இருக்கும்ல? ஆமாம், கண்டிப்பாக தோணியிருக்கும். ஸோ அது ரிலேட்டடாக தான் இப்போ ஒரு புக் ரிவ்யூ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஹாய், கனவுகள் மெய்ப்படும் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள். முக்கியமான நாளா? ஆமாம், மண்டே. நாங்களே ஸ்கூலுக்கு போயிட்டு வேலைக்கு போயிட்டு டயர்டாக வரோம் அப்படின்னு சொல்லி ஈவினிங்கில் வந்தவங்களாம் சொல்லுவீங்க. ஆக்சுவலாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்மளோட கல்வி கண் திறந்த காமராஜரோட பிறந்த நாள். யார் அவர்? தலைவர் காமராஜர் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே கண்டிப்பாக. ஆமாங்க, படிக்காத மேதை, நம்மளோட முன்னாள் முதல்வர், சத்துணவு திட்டம் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணவர். ஸோ அவர் தாங்க, அவரோட பிறந்த நாள் தான் இன்னைக்கு. இன்றைய தினத்தை நம்ம என்னவா செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்வி வளர்ச்சினால நம்ம செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஏன் கல்வி வளர்ச்சினால செலிப்ரேட் பண்ணுறோன்னா, அவர் என்னதான் அவர் படிக்காட்டியும் கூட நிறைய படிக்கணும் அப்படின்ட்டு, நிறைய மாணவர்கள் படிக்கணும் அப்படின்றதுக்காகவே இந்த சத்துணவு திட்டம் அதெல்லாம் கொண்டு வந்தார். அப்புறம் யூனிஃபார்ம் அப்படின்ற ஒரு விஷயம், ஏன்னா கலர் ட்ரெஸ்லாம் நிறையா வந்து டிஃப்ரென்சியேஷன் கொண்டு வரோம் அப்படின்றதுக்காக யூனிஃபார்ம் அப்படின்ற ஒரு சிஸ்டம். ஸோ இப்படிலாம் கொண்டு வந்த பெருந்தலைவரை நம்ம கண்டிப்பாக கொண்டாடி தான் ஆகணும் இல்லையா? ஓகே, அதே மாதிரி மாணவ மாணவிகள் எல்லாமே நல்லபடியாக படித்து பெரிய தலைவர்களாக வரணும் அப்படின்னு வாழ்த்திட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? ஓகே, என்னதான் சாதிச்சிருந்தாலும் என்கிட்ட நிறைய பணம் இருக்குப்பா, நிறைய சாதிச்சிட்டேன், எனக்கு லைஃப்பில் குறையே ஒன்றும் இல்லை அப்படின்னு எல்லாரும் நினச்சா கூட நமக்கு திடீர்னு ஒன்று தோணும். நமக்குள்ளே ஏதோ ஒரு மனசாட்சி சொல்லும், இல்லையே ஏதோ ஒரு எம்டியாக இருக்கே லைஃபு அப்படின்னு தோணும். ஸோ அப்படி தோன்றவங்களுக்கெல்லாம் பதில் சொல்கிற மாதிரி தான் இன்றைக்கி ஒரு புக் இருக்குது. இந்த புக்கோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேன் சர்ச் ஃபார் மீனிங் அப்படின்னு. இந்த புக்கை எழுதினவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விக்டர் ஃப்ராங்கல். ஸோ யூஸ்வலாக நமக்கெல்லாம் என்ன தோணுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கெல்லாம் தோணுமான்னு தெரியல, எனக்கெல்லாம் தோணும். இந்த மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்குறவங்க, அதுக்கப்புறம் வந்து நிறையா இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் நிறைய ரைட்டர்ஸ்லாம் எழுதுவாங்களே, அப்படி தோணும். இவங்களாம் ப்ராக்டிக்கலாக தான் எழுதுகிறாங்களா, இல்லை அட்வைஸ் பண்ணுன்றதுக்காகவே எழுதுகிறாங்களா அப்படின்னு தோணும். ஏன்னா இவங்களாம் ஏசி ரூம்குள்ளே உட்காந்துக்கிட்டு ஏதோ ஃப்ரீயாக உட்காந்துட்டு எழுதுகிறாங்களோ டைம் பாஸ்க்கு அப்படின்லாம் கூட நான் யோசிச்சிருக்கேன். ஆனால் இப்போ இந்த ரைட்டர் பார்த்திங்கன்னா, மேன் சர்ச் ஃபார் மீனிங் அப்படின்னு இருக்குல்ல, இந்த புக்கை எழுதின ரைட்டர் வந்து விக்டர் ஃப்ராங்கல் என்ன மாதிரி சுச்சுவேஷன்ல இருந்து எழுதினாரு அப்படின்னு அதை படித்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது, சே லைஃப்னா இப்படியா அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. ஸோ அப்படி என்ன கண்டிஷனில் அவர் எழுதினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த செகண்ட் வேர்ல்டு வார்லாம் முடித்ததுக்கப்புறம் ஹிட்லர் வந்து நிறையா மக்களை எப்படி டார்ச்சர் பண்ணார் அப்படின்றது நமக்கு நிறைய படிச்சிருப்போம் ஹிஸ்ட்ரியில். ஸோ அப்போ வந்து அவர் வந்து ஒரு சைக்காலஜிஸ்டாக இருக்கார், ப்ளஸ் ஒரு டாக்டர். அப்போ அவர் நினைக்கிறாரு, நம்மளெல்லாம் யாரும் எதுவும் பண்ண முடியாது. அதாவது ஹிட்லர் என்ன பண்ணுவாருன்னா, அந்த கான்சன்ட்ரேஷன் கேம்புக்குள்ளே கொண்டு போய் வச்சுருவார், டெத் கேம்புக்குள்ளே வச்சு நிறைய டார்ச்சர் கொடுப்பாங்க அவங்க. அந்த மாதிரி நம்மலாம் மாட்ட மாட்டோம், நம்ம தப்பிச்சிருவோம், எப்படியாச்சும் நம்ம டாக்டர் தானே அப்படின்னு நினச்சிட்டு இருக்க சமயத்தில் இவங்க குடும்பத்தெல்லாம் ஒரு வண்டி கூட்டிகிட்டு போயிடுது. ஸோ கூட்டிகிட்டு போயிட்டு ரயில்வே ஸ்டேஷனில் எல்லாத்தையும் ஒரு ட்ரெயினுக்குள்ளே அடைக்கிறாங்கப்பா. அது எப்படி? இவங்க குடும்பத்தில் இருக்க ஒவ்வொருத்தரையும் வேறு வேறு ட்ரெயினில் அமுச்சு விட்டுறாங்க. ஸோ அப்படி அமுக்கும் போது இவர் ஒரு ட்ரெயினில் மாட்டிக்கிறாரு. ஸோ அந்த ட்ரெயினில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ட்ரெயினுக்குள்ளே 15,000 மெம்பர்ஸை போட்டு அடைக்கிறாங்க. அப்படி அடைச்சி ஒரு எமோஷனல் டார்ச்சர் கொடுக்குறாங்க. எப்படின்னா, ட்ரெயின் போயிட்டே இருக்கும், திடீர்னு நிற்கும். ஓ, இந்த இடத்துல தான் நம்மளை இறக்க போகிறாங்களோ அப்படின்னு நினச்சா அங்கேயும் கிடையாது. ஆனால் எல்லாரும் ஒரு ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தாங்க. என்ன அப்படின்னா, ஆஷ்விட்ஸ் அப்படின்ற கேம்புக்குள்ளே, அந்த கான்சன்ட்ரேஷன் கேம்புக்குள்ளே மட்டும் நம்ம போயிடக்கூடாது, ஏன்னா இருக்கிறதுலையே அதிகமாக டார்ச்சர் கொடுக்குறது அந்த கேம்பில் தான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் இவங்க நினைக்கிறதுக்கு ஆப்போசிட்டாகவே அந்த ஆஷ்விட்ஸ் கேம்புக்கு தான் போயிடுது ட்ரெயின். ஓகேவா? அங்கே இறக்கணுன்னா என்ன மாதிரி டார்ச்சர் இருக்குன்னு நிறைய சொல்லியிருப்பாரு. நான் கொஞ்சம் மட்டும் சொல்கிறேன். ஸோ அதுலேருந்து அவர் வந்து நம்மளோட லைஃபோட பர்பஸை எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்ல போகிறாரு.
ஓகேவா? அந்த கான்சன்ட்ரேஷன் கேம்புக்குள்ளே இறக்குனதுக்கப்புறம் அந்த பீப்புளை வந்து 2 வகையா பிரிக்கிறாங்க. எப்படின்னா, லெஃப்ட் சைடு ஒரு குரூப்பு, ரைட் சைடு ஒரு குரூப்பா பிரிக்க வைக்கிறாங்க. எதுன்னா, லெஃப்ட் சைடு யார வைப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உடம்பு முடியாதவங்க, வயசானவங்க, அவங்க எல்லாத்தையும். ரைட் சைடு எப்படின்னா, நல்ல பலனோட இருக்கவங்க, இவங்களால வேலை செய்ய முடியும் அப்படின்றவங்கள நிக்க வைக்கிறாங்க. அப்போ நம்ம அ ரைட்டருக்கு தோணுது. ஓகே, நமக்கு வேலை செய்யலாம் பலன் இருக்கு. அப்ப நம்மள வந்து காப்பாத்திரலாம். நம்மள எப்படியோ எஸ்கேப் ஆயிரலாம் அப்படின்னு நெனைக்கிறாரு. அப்ப செக்யூரிட்டி கார்ட் வந்து லெஃப்ட்ல இருக்கவங்களெல்லாம் என்ன பண்றாருன்னா, சுடுகாட்டுக்கு அனுப்புறாரு. ஏன் அப்படின்னு பார்த்தா, இந்த வீக்கா இருக்கவங்களெல்லாம் வச்சுட்டு என்ன பண்றது? அவங்கள கொன்றலாம் அப்படின்றதுக்காக தான். ஸோ இந்த இந்த கேம்ப்லயே கொன்னா, அவங்களால யாரு அவங்களோட டெட் பாடி எல்லாம் எடுத்துட்டு போறது அப்படின்னு சொல்லிட்டு, சுடுகாட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு, அந்த சிம்னி இருக்குல்ல, அதிலேயே போட்டு அப்படியே எரிச்சுருவாங்கங்க. எத்தன ஆயிரக்கணக்கான மக்கள அப்படியே போட்டு எரிச்சுருவாங்க. ஏன்னா, புதைக்கிற வேலை அதெல்லாம் இல்ல பார்த்தீங்களா? இப்போ ரைட் சைடு நிக்க வச்சாங்க பார்த்தீங்களா? வேலை செய்ய பலன் இருக்கு. என்ன மாதிரி வேலைன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களெல்லாம் ஃபர்ஸ்ட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் எண்ணுவாங்களாங்க. அந்த 30 செகண்ட்ஸ்க்குள்ள அவங்க இருக்க ட்ரெஸ்ஸு, வாட்ச் எல்லாத்தையும் கழட்டி போட்டுறணுமா. அதுக்கப்புறம் அவங்கள எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு ஒரே ரூம்குள்ள அடைச்சிருவாங்களாம். அந்த ரூம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னாங்க, செப்டிக் டேங்க் தாங்க அந்த ரூமு. ஸோ செப்டிக் டேங்க்குக்கு மேல பார்த்தீங்கன்னா, நம்மளோட ரெஸ்ட் ரூம் இருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, அங்க போற எல்லாமே வேஸ்டேஜ் எல்லாமே இவங்க மேல தான் வந்து விழுகும். அப்போ கிளீன் பண்ணுறதுக்கும் கையில எதுவும் குடுக்க மாட்டாங்க. அப்ப அதெல்லாம் கையில அள்ளிட்டு தான் ஓடணும். அப்படி நம்ம ஓடும்போது பார்த்தீங்கன்னா, ஃபேஸ்ல வந்து ஏதாவது "ஐயோ! ச்சீ" அப்படின்ற மாரி ஒரு எக்ஸ்பிரஷன் வந்தா கூட, "ஓ! உனக்கு அவ்வளோ அருவருப்பா இருக்கான்னு" சுட்டு கொன்றுவாங்களாம். ஸோ அந்த உணர்ச்சிய கூட அவங்களால என்ன பண்ண முடியாதுன்னா, காட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எல்லார்த்து மனசுலயும் ஒரு ஒரு நம்பிக்கை இருந்தது. என்னன்னா, யாராவது நம்மள கடைசி நிமிஷத்துல காப்பாத்த மாட்டாங்களா அப்படின்னு. ஒவ்வொரு தூக்கு தண்டனை கைதி எல்லாத்துக்குமே ஒரு ஆபத்துல மாட்டுனோம்னா கூட, ஒரு நம்பிக்கை இருக்குமா, கடைசி நிமிஷம் யாராவது காப்பாத்துவாங்களான்னு. ஆனா போக போக அந்த நம்பிக்கையும் இல்ல. ஸோ சாப்பாடு எப்படி அவங்களுக்கு குடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கான்சன்ட்ரேஷன் கேம்ப்ல, சூப்புங்க. அதுவும் வெறும் சூப் எப்படின்னா, அந்த தண்ணி மட்டும் தான் இருக்கும். அதுவும் உள்ள பட்டாணிலாம் ஒரு சிலருக்கு மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்கும். 2டே 2 பிரெட்டு. நம்மளால பல்லு விளக்க முடியாது, குளிக்க முடியாது, அந்த சிச்சுவேஷன்ல தான் இருப்பாங்க. தூங்குறதுக்கு கூட ஒருத்தர் மேல ஒருத்தர் படுத்துட்டு தான் இருப்பாங்க. ஸோ ட்ரெஸ்ஸும் இல்ல, எதுவுமே இல்ல. ஒரே ஸ்மெல்லு. அந்த கான்சன்ட்ரேஷன் கேம்ப்ல தான் இருப்பாங்க. அப்ப நெறைய பேர் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவ்வளோதான் லைஃபே முடிஞ்சு போச்சு. இனிமேட்டு நம்ம லைஃப் வாழ்றதுக்கு ஒண்ணுமே இல்ல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா விக்டர் ஃப்ராங்க்ல் என்ன யோசிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவரும் இதே மாரி தாங்க. எல்லாத்தையும் ட்ரெஸ் எல்லாத்தையும் கழட்ட சொன்னாங்க. கையில இவரு வந்து முன்னாடியே எழுதிட்டு இருந்தாரு இந்த புக்க. ஸோ அந்த புக்கோட ஸ்கிரிப்ட் எல்லாம் வாங்கி கிழிச்சு போட்டாங்க. ஆனாலும் இவரு என்ன பண்ணாரு, இந்த புக்கோட ஸ்கிரிப்ட் நான் திரும்பவும் எழுதணுன்ற மைண்டோடயே இருந்தாரு. ஸோ அப்ப அந்த ஒரு எல்லா கஷ்டத்தோட அழுதுட்டு இருப்பாங்க. ஆனா இவருக்கு ஒரு பர்ப்பஸ் இருந்துச்சு. நான் எப்படியாச்சும் இந்த புக்க நான் எழுதி முடிக்கணும். கண்டிப்பா சுதந்திரம் ஒரு நாள் கிடைக்கும் அப்படின்ட்டு, அங்க என்ஜாய் பண்றதுக்கு எதுவுமே இருக்காதுங்க. சுத்தி சுத்தி அழுக, டெட் பாடி, உடம்பு சரியில்லாதவங்க, இப்படியே தான் இருக்கும். இதுல நம்ம எங்க பாசிட்டிவா யோசிக்கிறதுக்கு? அப்படி இருக்கும். ஆனாலும் இவரு என்ன யோசிக்கிறாருன்னா, இந்த புக்க எழுதி முடிப்பேன் அப்படின்னு ஒரு பர்ப்பஸ். 2வது ஒரு நாள் அவரு தூங்கிட்டு இருக்காரு. தூங்கிட்டு இருக்கும்போது, அவங்க கனவுல அவங்க ஒய்ஃப் வந்து பேசுறாங்க. பேசுற மாதிரி கனவு காண்றாரு. அடுத்த நாள் முழிக்கும்போது, இவருக்கு ஒரு நியூஸ் வருது. அவங்க ஒய்ஃப் இறந்துட்டாங்கன்னு. ஆனாலும் இறந்துட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சுமே, இவரு என்ன பண்றாரு, ஃப்ளாஷ்பேக்ல அவங்க ஒய்ஃப் கூட எப்படிலாம் லவ் பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த விஷயத்த அந்த பாசிட்டிவான மொமெண்ட்ட நெனச்சு நெனச்சு ஹேப்பியா இருக்காரு. ஸோ அப்ப வாழ்றதுக்கு லவ்வும் ஒரு காரணம் அப்படின்ற ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சாரு. அடுத்து அவர் அப்சர்வ் பண்ணும்போது இன்னொன்னு என்ன கண்டுபிடிச்சாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கஷ்டத்திலயும் வாழணும் அப்படின்ட்டு. இப்ப நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, மாரல் வேல்யூ அந்த அவ்ளோ கஷ்டத்திலயும் பார்த்தீங்கன்னா, மாரல் வேல்யூஸோட இருந்தாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ இப்போ எனக்கு கிடைச்ச சாப்பாடு மட்டும் போதும் அப்படின்னு மத்தவங்களோட சாப்பாடெல்லாம் எடுத்துக்காம, இவங்களுக்கு கிடைச்ச சாப்பாட மட்டும் சாப்பிட்டாங்க. ஸோ இதுல மாரல் வேல்யூஸோட சில பேர் இருந்தாங்க. இன்னொன்னு சில பேர் ஸ்பிரிச்சுவல் வேல்யூஸ். கடவுள் நம்ம எப்படியாவது காப்பாத்துவாரு, கைவிட மாட்டாரு. மரத்த வச்சவரு தண்ணி ஊத்தாமையா போயிடுவாரு அப்படின்னு ஸ்பிரிச்சுவல் வேல்யூ. ஸோ கஷ்டத்திலயும் வாழ்றதுக்கான ஒரு காரணத்த அவங்க என்ன பண்ணாங்கன்னா, கண்டுபிடிச்சாங்க. இன்னொன்னு, இந்த விஷயத்துல பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் எமோஷன்ஸ் அப்படின்றதே ஒண்ணு இழந்துட்டாங்கங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு இவங்க வந்தப்போ நெறைய பேர் இறந்து போனப்போ இந்த டார்ச்சர்ல, பக்கத்துல இருந்தவங்களும் பயங்கரமா அழுதாங்களாம். ஆனா செகண்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு 12 இயர்ஸ் பாய்
அப்படியே 20 டிகிரி -20 டிகிரி செல்சியஸில் நிற்க வச்சு அப்படியே அவனை துடிக்க துடிக்க கொண்டாங்களாம் ரோட்டில் நிற்க வச்சு. ஸோ அப்போ அந்த டெட் பாடியை பார்க்கும்போது மக்களுக்கு செகண்ட் ஸ்டேஜ் எப்படி ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே இறந்துட்டான், இவனோட ஷூ நமக்கு பத்துமா, நாளைக்கான சாப்பாட்டுக்கு எதாவது இவன் எடுத்து வச்சிருக்கானா, அப்படி ஒவ்வொன்றா தேட ஆரம்பிச்சிட்டாங்களாம். இவனோட வாட்ச் எடுத்துக்கலாம், ட்ரெஸ் எடுத்துக்கலாம். அப்போது இங்கே எமோஷன்றது அப்படியே சப்ரஸ் ஆகிடுதுங்க, சுத்தமாகவே இல்லை, நான் வாழ்ந்தா போதும் அப்படின்ற ஸ்டேஜுக்கு போயிடுறாங்க. ஆனால் தேர்டு என்ன ஆகிடுதுன்னு பார்த்தீங்கன்னா, 3 இயர்ஸ் கழிச்சதுக்கப்புறம் வெளியே வராங்க. வெளியே வந்ததுக்கப்புறம் ஒருத்தர் போயிட்டு பக்கத்தில் வீட்டில் இருக்க சோளத்தை திருடி சாப்பிட்றான். அப்போ அந்த ஓனர் வந்து இவங்களை அடிக்கிறாங்க. அடித்தோன்னே இவனுக்கு கோவம் வந்து என்ன ஆயிடுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஓனரே திருப்பி அடிக்கிறான். அப்போது இவர் நம்ம ரைட்டர் விக்டர் ஃப்ராங்கல் கேட்குறாரு, ஏன்ப்பா அடிச்ச அப்படின்னு கேட்டப்ப, ஆமாம் நம்ம இந்த கேம்பில் கஷ்டப்பட்டதை விடவா இந்த அடி பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இது என்ன மென்டாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கஷ்டப்பட்ட மாதிரியே மற்றவங்களும் கஷ்டப்படட்டும், இப்போ அதனால என்ன அப்படின்னு ஒரு மென்டாலிட்டி வருது. ஸோ நம்ம ஒரு விஷயம் லைஃப்பில் நல்லதாகவும் போகும், கெட்டதாகவும் போகணும். ஆனால் நம்ம நல்லதை மட்டுமே நம்ம லைஃப்பில் தேடினா நம்மளோட லைஃப்க்கு கண்டிப்பாக ஒரு மீனிங் கிடைக்கும். அப்படி மீனிங் கிடைக்கணும், நம்மளோட லைஃபோட பர்பஸ் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா நம்ம 3 விஷயத்தை ஃபாலோ பண்ணணும்னு ரைட்டர் சொல்கிறாருங்க. ஃபஸ்ட்டு விஷயம், நம்ம வாழ்கிறதுக்கான பர்பஸ் இருக்கணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் குடும்பத்துக்காக வாழ்கிறேன் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. இப்போ ஆர்மியில் இருக்கவங்களெல்லாம் கேட்டிங்கன்னா, ஏன்ப்பா இவ்வளோ கஷ்டப்படுறேன்னு கேட்டிங்கன்னா, நான் நாட்டுக்காக வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. மதர் தெரேசா அவங்களெல்லாம் போய் கேட்டிங்கன்னா, நான் வந்து சேவை செய்யறதுக்காக அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்கன்னா, ஸ்டீஃபன் வில்லியம் ஹாக்கிங் அவர் இருக்கார் இல்லையா, அவரால் நடக்க முடியாது, பாடி ஃபுல்லாக பேரலைஸ் ஆகிடுது. ஆனாலும் அவர் வீல் சேரில் உட்காந்துருந்தாலும் நான் வந்து இந்த தியோரியை கண்டுபிடிப்பேன் சயின்டிஃபிக்காக அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு மோட்டிவ் இருந்தது. ஸோ அப்படி ஒரு மோட்டிவ் இருந்தது, நம்ம ஹேண்டிகேப்டாக இருந்தாலும் சரி, நம்ம கஷ்டத்தில் இருந்தாலும் சரி, நம்ம லைஃபுக்கு ஒரு பர்பஸ் இருக்குன்னு தெரிஞ்சால் நம்ம சந்தோஷமாக வாழுவோங்க. அடுத்து 2வது காதல். இந்த காதல் அது வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளவாக இருக்கலாம், கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்டாக இருக்கலாம், ஸோ இல்லை ஃப்ரெண்டாக இருக்கலாம். லவ் அப்படின்னு ஒரு விஷயம் இருந்ததுன்னா நம்ம மற்றவங்களுக்காக ஒரு விஷயத்தை செய்யும்போது நமக்கு இந்த லைஃப்க்கு ஒரு மீனிங் கிடைக்கும், நம்ம ஹாப்பியாக இருப்போம். அடுத்த தேர்டு, கஷ்டப்படுறதுக்காக வாழணும். என்னது கஷ்டப்படுறதுக்காக வாழணுமா அப்படின்னா, நம்ம ஒரு கஷ்டப்படுறோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ஒரு ஆட்டிடியூட் வரும், அப்பா நான் இந்த கஷ்டப்பட்டுட்டேன், இதுக்கு மேலே எனக்கு ஒன்றுமே இல்லை, அதனால் நான் எது வந்தாலும் ஃபேஸ் பண்ணுவேன். இப்போது எதுக்கு எடுத்தாலும் அழுகிறவங்களாம் ஒரு கடத்தில் அழுக மாட்டாங்க, ஏன்னா நான் நிறைய பார்த்துட்டேன், இனிமேல் நான் ஏன் அழுகணும்னு ஒரு தைரியம் வந்துடும். அதான் கஷ்டத்துலேயே நம்ம வாழ பழகிக்கிட்டோம்னா நமக்கு ஒரு ஆட்டிடியூட் வந்துடும் அப்படின்னு ரைட்டர் சொல்கிறார். ஸோ இதுதான் நம்ம லைஃப்பில், இதுதான் மீனிங் அப்படின்னு நம்ம 3 விஷயத்தில் எதாவது ஒன்று கண்டுபிடிச்சிட்டோம்னா கூட, லவ்வோ இல்லை பர்பஸோ இல்லை கஷ்டத்துலேருந்து ஒரு லெசனோ கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம லைஃப் ஆட்டோமேட்டிக்காக நல்லபடியாக ரன் ஆகும் அப்படின்றது தான் விக்டர் ஃப்ராங்கல் அப்படின்னு சொல்லி அவர் இதை எழுதியிருக்காரு. ஓகேவா? ஸோ இந்த புக்கு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து நான் ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன், இதை நீங்கள் ரீட் பண்ண இப்படியெல்லாம் லைஃப் இருக்குமா, இந்த கஷ்டத்துலேயே நிறைய பேர் வாழ்ந்திருக்காங்களா அப்படின்னு உங்களுக்கு தோணுங்க. ஸோ ஓகே, இந்த புக்கை நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள். மறக்காமல் எனக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் பெல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து சேரும். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய புக்ஸ் டெக்னாலஜிக்கு ரிலேட்டடாக உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் நான் கொடுப்பேன். தேங்க்யூ.